யோ மாப்பிள, என்னவா? தங்கச்சி என்ன செய்யுது வீட்டில்? நான் டைவர்ஸ் பண்ணிடலாம்னு இருக்கேன். என்ன சொல்ற? அப்புறம் என்னவாமா? நான் பிடிச்ச குமையிலுக்கு 3 காலுங்கிறா, நான் சொன்ன திசையில தான் நடக்கணுங்கிறா. யோ மாப்பிள, ஒரு பொம்பளை பிள்ளை வர இருக்கியா? பிள்ளைய நான் வளர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேவாமா. மாப்பிள, இந்த ஈகோ விடுங்கய்யா. இந்த ஈகோனாலதான் இன்னைக்கு நிறைய குடும்பம் இன்னைக்கு டைவர்ஸுங்கிற பேரில் கோர்ட்டு வாசல் ஏறி நிற்கிறாங்க. ஏன் மாப்பிள, பெத்த பிள்ளை மட்டும் வேணும், விட்டு தர மாட்டேங்க. ஆனால் அதை பெத்ததாய் வேணாம், வெட்டி விடணுங்கிறீங்க. என்னய்யா மாப்பிள, அந்த வானம் பூமினாலே நம்ம வாழ்கிறோம். அது மாதிரிதான் பெத்த பிள்ளைகளுக்கு ஆத்தாள் அப்பணும். ரெண்டில் எது பிரிஞ்சாலும் குடும்பம் உழைஞ்சு போயிடும், கொலை அழிஞ்சு போயிடும். வீட்டில் பொம்பளை கிட்ட விட்டு கொடுத்து போங்கய்யா. அப்போதான் ஆம்பளைங்க நம்ம வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியும். மாப்பிள, சேர்ந்து வாழுங்கய்யா. பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். சார் மேடம். சார் அட்வொகேட் பேசுகிறேன். ஃபார்மில் சைன் பண்ணணும், கொஞ்சம் வேகமாக வாங்க. இல்லை மேடம், அந்த ஃபார்மை கிழிச்சு போட்டுருங்க.